வேக்ஸ்னா என்னன்னா அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வேக்ஸ். அதேமாதிரி த்ரெட்டிங் வேக்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஷீல்டு தேவை. நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் பவுடர், நம்ம த்ரெட்டிங்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், நார்மல் பவுடர். அப்புறம் வந்து நான் இப்போ இன்னைக்கு என்ன எடுத்துருக்கேன்னா ஸ்லீக்கில் சாக்லேட் வேக்ஸ் எடுத்துருக்கேன். சாக்லேட் எவ்வளோ இருக்கும் பாருங்க. நம்ம வாங்க ரேட்டாக தான் இருக்கும், 300 சம்திங். இதெல்லாம் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் 500 200 ஜஸ்ட் 200 வரும். இது 200 rupees. எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம வேக்ஸ் பண்ண தேவையான பொருள் ஹீட்டரு, க்ரீம், சாக்லேட் வேக்ஸ். என்ன ஃப்ளேவர் வேணாலும் வாங்க வாங்கிக்கலாம், நம்ம இஷ்டம். நான் எடுத்துக்கிட்டு இப்போ சாக்லேட் வேக்ஸ் எடுத்துருக்கேன். அடுத்தது என்ன வேணும்னா டிஷ்யூ பவுடர் வேணும், பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு டிஷ்யூ. இது வந்து இதில் தான் நம்ம எவ்வளோ அளவு வேணுன்றதை நம்ம எடுத்துக்கணும். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து வேக்ஸ்னால் 2 types ஆஃப் வேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கூல் வேக்ஸு, இன்னொன்று வந்து ஹாட் வேக்ஸு. இது வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது, இதுக்கு பேர் வந்து ஹாட் வேக்ஸு. கூல் வேக்ஸுன்றது நார்மலாக அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ஆட்டோமேட்டிக்காக ஹேர்லாம் ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி வீட்டில் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஜஸ்ட்டு அது வந்து க்ரீமாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கலாம். கூல் வேக்ஸு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 15 minutes. அந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து நம்மளுடைய இது ஹேர் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும், நம்மளுடைய ஹேண்டெல்லாம். அதனால் கூல் வேக்ஸ் மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, ஹாட் வேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டா வேக்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும் ஹேர் வளர்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம வேக்ஸ் பண்ணுறோமே. கையிலலாம் இருக்கிற எது எப்பப்பெல்லாம் வேக்ஸ் பண்ண மெதண்டி போடுறாங்க அதுக்கு வேக்ஸ் பண்ணிடுவாங்க கையில். மோஸ்ட்லி ஒரு ப்ரைடல் நம்ம அட்டன் பண்ணுறோன்னாவே அவங்க கையில் காலில் ஹேர்லாம் எடுக்கணும். நம்ம அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக இது பண்ணணும். எவ்வளோ அளவு வேணுமோ எடுத்து இன்றைக்கி ஹீட்டரில் வச்சுங்க. ஓப்பன் பண்ணி ஹீட்டரில் இப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னா ஃப்ளக்கு சொல்லிவிட்டு இதை ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் மீடியம் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இது பண்ணக்கூடாது. எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம கை பொறுக்கிற சூடு, நம்ம கை பொறுத்த சூடு வச்சு இந்த இடத்துல இப்படி தடவிடணும். தடவிட்டு அப்புறமா நம்ம இந்த ஷீல்டு இருக்குல்ல, ஷீல்டு எடுத்து இப்படி வச்சு மேலே அப்போர்டில் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணணும். பவுடர் வந்து எதுலன்னா டிஷ்யூவில் அப்ளை பண்ணலாம். இந்த டிஷ்யூ எடுத்து பவுடர் கொட்டி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை க்ரீம் தடவலாம். ஏன் டிஷ்யூ எடுத்துன்னு சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நம்ம பண்ணுவோம் அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். காட்டன்லாம் எடுத்திங்கன்னா ஸ்வெட்டிங் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேயே அந்த காட்டன் படுவோம், மறுபடியும் அது வந்து இதுவாகிடும், ஒட்டிக்கும். அதுலேயே இதுதான் ப்ரொசீஜர். இதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ணிட்டு ஜெல் தடவுற மாதிரி ஜெல் தடவலாம். ஆலோவேரா ஜெல் வந்து ஜில்லுன்னு தடவுனா இப்போ வேக்ஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல எல்லாமே பபுள்ஸ் வரும், குட்டியாக பபுள்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம வேக்ஸ் பண்ணி ஜெல் தடவினால ஆலோவேரா ஜெல் தடவினா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான் வேக்ஸை பொறுத்த வரைக்கும். 2 types ஆஃப் வேக்ஸ் இருக்குது, கூல் வேக்ஸு, ஹாட் வேக்ஸு. ஹாட் வேக்ஸ் வேக்ஸ் பண்ணாலே ஃபஸ்ட்டு 1 month ஆஃப்டர் தான் வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதனால தான் வேக்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகேங்களா? நாளைக்கு நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க, அதை வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஓகே.